ஹலோ ஆல், போன வாரம் ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அதோட மாப்பிள்ளை வீட்டில் வைக்கக்கூடிய விருந்து ஃபங்க்ஷனை சாட்டர்டே நாகர்கோவிலில் மாப்பிள்ளை வீட்டில் வச்சுருந்தாங்க. எங்களுக்குமே அன்றைக்கி நாகர்கோவிலில் வேறையும் 2-3 வேலைகள்லாம் இருந்தது. எல்லாத்தையும் அன்றைக்கே முடிச்சுட்டு வந்துடலான்னு காலையில் ஒரு 11 போல் வீட்டிலேருந்து கிளம்பி போனோம். ஃபஸ்ட்டு போனதும் ஃபங்க்ஷன் வீட்டில் மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து போக வேண்டியது 2மே குழந்தை பிறந்த வீடு தான். ஒன்று வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளுக்கு வந்து ட்வின் பேபி, ஒரு பாய் ஒரு கேர்ள். அப்புறமா ஹஸ்பண்டோட மாமா பொண்ணுக்கு பையன் பிறந்தது தான். ஸோ 3 குழந்தைங்களுக்குமே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதத்துக்கான கிராசரி ஷாப்பிங்குமே அங்கே ரிலையன்ஸ் மாலில் முடிச்சுட்டு அப்படியே 2 வீட்லேயும் போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு கதை பேசினதில் டைம் போனதே தெரியல. வீட்டுக்கு வரும்போது நைட் 8 மணியெல்லாம் ஆகிட்டு வரும்போதே தோசை மாவு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்ததும் ஃபஸ்ட்டு கிராசரி எல்லாம் தனித்தனியாக பாக்ஸில் எடுத்து வைக்காமல் மொத்தமாக கிராசரி எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, அதில் எடுத்து வச்சிட்டேன். அடுத்த நாள் தனியாக மாற்றி வச்சுக்கலான்னு. குட்டீஸ் எல்லாம் நைட்டு தோசை தான் கேட்டாங்க. அதனால கையில் கிடச்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு ஒரு கதம்பு சட்னியும் தோசையும் வச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.